வணக்கம். இது என்னோட வெள்ளிக்கிழமை ஹேப்பனிங்ஸ். சமையல் சாப்பாடு எல்லாம் இல்ல. தோட்டத்துக்கு இறங்கியாச்சு. தோட்டம் என்ன தேடி தேடி அழுகுது. அதை நான் சொல்லல. பக்கத்து வீட்டுக்காரர் தாத்தா சொன்னார். நீ நல்ல வடிவா பராமரிப்ப. இதெல்லாம் அத்துமீறி வளர தனக்கு ஒரே கவலை. நீ வந்து கஷ்டப்பட போறியேன்னு சொல்லி முன்னாடி விட தாத்தா இல்ல நல்ல சரியான ஒரு பாசமான தாத்தா. ஆனா இந்த வாழை மரத்தை மட்டும் பொறுப்பு கொடுத்துட்டு போனேன். எல்லா முக்கோண ரீதியா எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டு போனேன். தண்ணி ஊற்றி இந்த பட்டு போகாம பாருங்க. அதை மட்டும் கரெக்டா செஞ்சு வச்சிருந்தாங்க. வாழையடி வாழையா இருக்கணும். இந்த அம்மா எனக்கு தந்த அம்மா விஷ் பண்ணி தந்தவா தானே ஸ்ட்ராங்கா, அதனால அது பட்டு போகல. சந்தோஷமா இருந்தது அதை பார்க்க. ஹாலிடேண்டு அங்கே போய் நின்று கொண்டு இந்த வீட்டு இந்த தோட்டத்தின் பராமரிப்புக்கு இங்கே உள்ளவையை போட்டு டோர்ச்சர் பண்ணுறது. அங்கே ரோபோட் வந்து சிக்கிடுச்சு, அதை ஒருக்கா ரிலீஸ் பண்ணுங்க, போய் வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றுங்க. இங்கே நின்று கொண்டு அங்கே சாவச்சேரி வீட்டை மானிட்டர் பண்ணி அங்கே அவியல டென்ஷன் படுத்துறது. ஐயோ அதுங்க புல்லு வளர்ந்துட்டு வெட்டினீங்களா, ரோட்டு வழியில் கூட்டினீங்களா, இங்கே தூசு தட்டினீங்களான்னு. வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நம்ம டிசைன் அப்படி போல இருக்கு. ஒரு இடத்துலையுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. வளமையாக ஹாலிடேல வந்து அடுத்த நாள் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த முறை அந்த விளையாட்டு இல்லை, என்னால் இயலாது. இலங்கையிலையும் போய் ஹாலிடே என்று நான் பாதி நேரம் வேலை செஞ்சது. பாதி நேரம் எனக்கு விசிட்டர்ஸ் இரவு 10:11 தான் விசிட்டர்ஸ் போவாங்க. விடிய 6:07 வந்துடுவாங்க. ஸோ எனக்கு தூக்கமே காணாது. அதனால் 2 நாள் ஃபுல் ரெஸ்ட், நல்ல லாங் ஹவர்ஸ் தூங்கி எழும்பினது. மண்டே தான் டியூட்டி ஜாயின் பண்ணுறேன். அங்கே எத்தனை கிலோவை நான் தானே இறக்கணும். நடக்க மறக்கலை. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து மறுபடியும் 8 PM தூங்கி